ஸோ எல்லாருக்கும் ஹை டியூட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கார்த்தி நடித்து டைரக்டர் நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணி ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் ரிலீஸ் ஆக இருக்க வேண்டிய படம் தான் வா வாத்தியார். இந்த படம் இந்த மாதம் டிசம்பர் 12 வரதா அஃபிஷியலாக அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு ஒரு சிக்கல் ஒன்று வந்துருந்துச்சு. அது எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வா வாத்தியார் மூவிக்கு இந்த ரிலீஸ் டேட் இவங்க இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மூவி பல மாதமாக டிலேலே இருந்துச்சு. இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும், அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மூவியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு சில ப்ராப்ளம் இருந்தனால அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் இந்த டேட் டிசம்பர் 12 இந்த அன்னைக்கு மூவி வராது அப்படின்னு இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண கங்குவான் தங்கலான் அந்த படத்துக்குமே இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் அப்படின்றவர்கிட்ட லீகல் டிஸ்ட்ரிபியூட்டாக ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தாரு, 10,35,00,000. இப்போ அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ண சொல்லியிருந்தப்போ நம்ம ஞானவேல் ராஜா கிட்ட சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. காசு இல்லப்பா, அதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் செட்டில் பண்ணி இந்த தங்கலான் மூவி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ஒரு பிரச்சனை நம்ம ஞானவேல் ராஜாக்கும் ரிலையன்ஸுக்கும் இருந்துச்சு. அப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஞானவேல் ராஜாவும் அந்த அமௌண்ட்டை கோர்ட்டில் செட்டில் பண்ணி ரிலையன்ஸ் ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு, ஞானவேல் ராஜா பணம் வாங்கியிருந்தால் அந்த அர்ஜுன்லால் சுந்தர்தாஸே இறந்த அவர் கம்பெனியே திவாலானதுக்கப்புறம் ஸோ இவரோடது அஃபிஷியலாக கோர்ட் டேக் ஓவர் பண்ணிவிட்டு யார்கிட்டலாம் பணம் வாங்கியிருக்காரு, செட்டில் பண்ணியிருக்காருன்றதை பார்க்கும்போது தான் நம்ம ஞானவேல் ராஜா கிட்ட 10,35,00,000 வாங்கியிருக்க விஷயம் தெரிஞ்சு வந்தது. இதை பார்த்துட்டு அவங்க நாங்கள் கேட்கும் போது மணி இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ ரிலையன்ஸுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்கீங்களே அது எப்படி, இப்போ நீங்கள் எங்களோட அமௌண்ட்டு கொடுத்தாதான் கங்குவா மூவியை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு நம்ம ஞானவேல் ராஜா ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி தான் கங்குவாவை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணார். இவனுங்க கொடுக்குற ப்ரெஷரில் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஸோ இப்போ அதே பிரச்சனை தான் இந்த வா வாத்தியார் படத்துக்கும் வந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த படம் இப்போ சுமூகமாக ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்துக்கு பண்ண மாதிரியே ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணலனாலும் இப்போ இன்ட்ரெஸ்ட்டோட 20,35,00,000 இப்போ இருக்குது இன்ட்ரெஸ்ட். அங்கெல்லாம் நான் கங்குவாக்கு பண்ண மாதிரியே இப்போ இந்த மூவிக்கு ஓரளவு அமௌண்ட் செட்டில் பண்ணி இப்போ இந்த மூவி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வர டிசம்பர் 12 கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிரும். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வா வாத்தியார் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறையாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நலன் குமாரசாமி. இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த இந்த காதலும் கடந்து போகும், அப்புறம் சூது கவும், இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். இதனாலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஞானவேல் ராஜா இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த மூவிக்கு ஒரு சரியான சிக்கலில் மாட்டியிருக்கும். இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் யார் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான் வச்சிருக்காங்க. ஸோ அமேசான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ட்டு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க போல், இந்த மூவியை நாங்கள் ஜனவரி எண்டுக்குள்ளே ஓடிடியில் கொண்டு வந்துடுவோம். ஸோ நீங்கள் இந்த படத்தை டிசம்பருக்குள்ளேயே தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சீக்கிரம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூவி டிசம்பர் 12 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வா வாத்தியார் படத்தை யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் டியூட் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.